ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ் நைட் இன் டே எபிசோட் நம்பர் 16, ஃபைனல் எபிசோட். எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரேனை பார்த்து ஈரேன் நம்ம ஷாக் ஆயிடுவாங்க. எங்க ஆன்ட்டி, எங்க சொன்னு அவங்க கேட்க, ஈரேன் ஆன்ட்டி இனிமே திரும்பி வர மாட்டாங்கம்மா, அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஈரேன் நம்மளால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் தம் பொண்ணு இப்படி மாறி இருக்காங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆயிட்டுன்னு அழுதுகிட்டே ஈரேனை அக் பண்ணிப்பாங்க. அப்பால டோட்டல் ஷாக்ல இருக்காரு. அடுத்த நாள் ரின் தாத்தாவோட கேஸ் நடக்கும். அவரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும் அவரோட ஹெல்த்தை கன்சிடர் பண்ணியும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அடுத்த கேஸ் அந்த சைக்கோ ஃபேக் மிஸ்னாவோடது. இதுல என்ன பிரச்சனைனா, ஹீரோயின் வந்தே ஆக்கணும். கேஸ் நடக்க போறது பகல்ல, ஹீரோனால எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாம ரின் தாத்தா ஒய்ஃப், ஹீரோயின் ஆன்ட்டி, ஹீரோ அம்மா இவங்க எல்லார் கேஸும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்ப மிஸ் நாக்கு தண்டனை கிடைக்கணும்னா அது ஹீரோயின் கிட்னாப் பண்ணதுக்காகவும் சோல்ஜர் தாத்தா கொன்னதுக்காகவும் உண்மையான மிஸ்னாவை கொன்னதுக்காகவும் அந்த கேஸ்ல முக்கியமா இருக்கிறது ஈரின் தான். ஏன்னா ஈரின் தான் விட்னஸ். என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. எங்க ஈரின் அவங்களோட பக்கெட் லிஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஈரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, லைஃப் இப்படியே போயிடுமான்னு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவதா ட்ரிங்க் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. மூணாவதா ஈரின் ஜிம்ல சேருவாங்க. இருந்தாலும் ஈரனுக்கு ரொம்ப கவலையாவே இருக்கும். ஒருவேளை ரொம்ப வயசாகி இறந்து போயிட்டா அம்மா அப்பாவை யார் பாத்துக்கிறது? அதனால இப்பவே ஈரன் ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வச்சுப்பாங்க. நர்சிங் ஹோமையும் பார்த்து வச்சிருவாங்க. ஃப்ரீ டைம்லலாம் கைவிடப்பட்ட பூனைக்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா அம்மா கூட ட்ரிப் போவாங்க. நிறைய போட்டோஸ் எடுத்துப்பாங்க. அப்பா அம்மாக்கு ஹெல்ப்பா பிசினஸ் பார்த்துப்பாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி நைட் எல்லாம் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொண்ணு இப்படி மாறினதுனால அம்மாக்கு கவலைதான். அவங்க ஹீரோனோட பக்கெட் லிஸ்ட பாத்துருவாங்க. அதை பார்த்த பிறகுதான் ஹீரோனை எழுப்பி வா போலான்னு சொல்ல, ஹீரோன் எங்கன்னு கேட்பாங்க. வேறங்க ஷாமன் கிட்டதான். அததான் ஹீரோயின் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்களே. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மாக்கு கவலையா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் பக்கெட் லிஸ்ட் அப்படி கிறுக்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அப்பா முடிச்ச அளவுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ரிங்கிள்ஸ் வரக்கூடாதுன்னு கிரீம் கொடுப்பாரு. ஹீரோயினுக்கு முடி கொட்டக்கூடாதுன்னு ஆயுர்வேதிக் புக்கு கொடுப்பாரு. அதை படிக்கிறதுக்கு கண்ணாடியும் எடுத்து கொடுப்பாரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோயின் நம்ம கடுப்பாயிட்டாங்க. டோடுக்கு கால் பண்ணி இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு கத்த, டோடு பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவா. ஹீரோயின் அம்மான்னு சொல்லிதான் கூட்டிட்டு போவா. ஹீரோயினுக்கு கடுப்பா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா போயிட்டு நிறைய போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் சரி ஹீரோயினுக்கு ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுதான் ஞாபகம் வரும். தன்னோட ஜாபை ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஹீரோவையும் தான். இதனால ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. தனக்கு என்ன வேணும்னு. தனக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஜாப் தான். அதுக்காக ஹீரோயின் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஹீரோவும் பாவம் அடிக்கடி வெளியே வந்து நைட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா அப்பாக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ வெயிட் பண்றது. அம்மாவும் அப்பா கிட்ட ஃபுட்டு கொடுத்து அனுப்புவாங்க ஹீரோக்கு குடுக்க சொல்லி. ஹீரோ நான் போறேன்னு சொல்ல அப்பா அப்பாக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்ததா. ஹீரோ வேற சியோலுக்கு போக போறாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்ண வைக்கணும்னு அப்பா அங்க பாருங்க நட்சத்திரம் எல்லாம் அழகா இருக்குல்ல. வானத்துல பார்த்தா ஒரு நட்சத்திரமும் இருக்குது, எங்க ஒண்ணுமே காணும்னு அம்மாவும் அங்க பாத்துட்டு இருப்பாங்க. கடைசி என்ன சொல்றது மட்டும் கேளுங்க. நீங்க நிறைய வாட்டி இங்க வந்திருக்கீங்க, நீங்க நிறைய ஒர்க் பண்றீங்க, அதனால ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்னு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அப்பா எக்ஸசைஸ் பண்ண ஹீரோக்கு கத்து கொடுத்துட்டு இருப்பாரு. அம்மாவும் பாக்குறாங்க என்ன நடக்குறீங்க, நைட் நேரத்துல என்னத்துக்கு இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அப்பாவோட பிளான சொதப்பிக்குச்சு. ஹீரோ போன பிறகுதான் ஹீரோயின் கரெக்டா வருவாங்க. கடுப்புல அப்பாவும் சீக்கிரமா வர வேண்டியது தானே திட்டிட்டு போயிடுவாரு. எதுக்கு திட்டு வாங்குறோன்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் ஹீரோ வீட்டுல இருக்கிறத பாத்துருவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு வேணும்னு ஹீரோ போன பிறகு வந்திருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்டு செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது ரிங்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் டேய் செகண்ட் ஹேண்ட்லயோட வாங்குவேன்னு கேட்டா பினான்சியல் ப்ராப்ளம், என்ன பண்றது. ஆனா ஃப்ரெண்டு கிடைக்கும் ஜாக் பாட்டு. அவர் ஆசைப்பட்ட ரிங்கே கிடைக்கும். ஒரே சந்தோஷம் தான். அந்த ரிங்க விக்ரமனை போய் பார்த்து பேரம் பேசிட்டு இருப்பாரு. இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் ரிங்ல அதுக்கு அவன் சொல்வான் அவனுக்கு இந்த ரிங்க போட்ட பிறகுதான் மேரேஜ் ஆச்சான். அதுக்கப்புறம் நிறைய காசு வந்துதான். அதனால அவன் நியூ ரிங்க வாங்கிட்டானா. இந்த ரிங்கு ரொம்ப ரசினதுன்னு சொல்ல ஃப்ரெண்டும் பூத கண்ணாடிலாம் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சின்னதா ஸ்கிராச் இருக்குமா. அதனால 10,000 டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண போகும்போது தான் ஹீரோவோட என்ட்ரி. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோன் ஒருத்த ஏமாத்தனே அந்த ஃப்ராடு தான் இவன். ஹீரோ இவனை பார்த்த உடனே தூக்கி போட்டுருவாரு. மறுபடியும் என்ன ஏமாத்துறீங்களான்னு ஃப்ரெண்டு சுத்தி சுத்தி அவன் கூட விளையாடிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு 2 பேரும் கார்ல இருப்பாங்க. ஹீரோவும் எப்படிடா எப்ப பேரு நீயே ஏமாற, ஃப்ரெண்டும் அது ஏன் தப்பு இல்ல என்னால ஏமாத்துறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அது ரிங் கூப்பன். ஃப்ரெண்டுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனா இது ஃபேர்வெல் கிஃப்ட். அதை கேட்ட உடனே ஃப்ரெண்டுக்கு கோவம் வரும். என்னை விட்டு எங்கட போற, எப்படி போவ, நீ போக கூடாது நீ போக கூடாது இந்த மாதிரி கத்திட்டு வருவாரு. ஆனா ஹீரோ எதையுமே கண்டுக்கல. இவங்க இப்படி கத்திட்டே போயிட்டு இருக்க பக்கத்துல தான் ஹீரோயின் டூடு கூட ஜாலியா விளையாடிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப வெறுத்ததே அவங்களோட இளமைதான். ஆனா இது பூனை பிறகுதான் ஹீரோயினுக்கு புரியுது அது ஒரு கிஃப்ட்னு. அப்போ அந்த பூனைக்குட்டி முன்னாடி வரும். ஆனா ஹீரோயின் அதை கண்டுபிடிக்கல.
நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டியா இருக்கிற ஹீரோயின் முன்னாடி வருவாங்க. ஹீரோயினுக்கு ஹேண்ட் செக் பண்ணி நான் போறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இதுதான் ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்ப பாட்டி அனுப்புறதுக்கு மனசே வரல. பாட்டியும் நீ தானா, நான் தான் நீ, கண்டிப்பா நீ நல்லா வருவ, நல்லா ஒர்க் பண்ணு, நிறைய ஃபன் பண்ணு, நிறைய பீப்புள்ஸ மீட் பண்ணு, நீ இப்ப இளமையா இருக்க, இப்ப நீ லவ் பண்ணுன்னு அவங்களும் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. காலையில ஆகும். ஹீரோயின் வழக்கம் போல எந்திரிச்சா இந்த தடவை சூரியன் எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் மாறல. இன்னொரு பக்கம் ஹீரோ சியோலுக்கு போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டு கிட்ட அந்த வீட்டோட கான்ட்ராக்ட் கொடுத்துருவாரு. அந்த கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் ஃப்ரெண்ட் அங்க ஸ்டே பண்ணலாம். இன்னைக்குதான் அந்த சைக்கோ கேஸ். விட்னஸ்க்காக ஹீரோயினை கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வரல. ஜட்ஜு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லும் போதுதான் கரெக்டா ஹீரோயின் வருவாங்க. அதுவும் சின்ன பொண்ணா. கோர்ட் செஷனும் ஸ்டார்ட் ஆகும். மிஸ் தான் என்ன சொல்வாங்கன்னா, நான்ல வேணும்னே கொலை பண்ணல, அவங்கதான் அவங்களோட சாவை தேடிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் என் ஆன்ட்டியோட கேஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்கலாம், ஆனா அவங்கள நேசிக்கிறவங்களோட கவலை இன்னும் எக்ஸ்பயர் ஆகல, அதுக்கான தண்டனையை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்பவும் மிஸ் தான் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் தான் இந்த கேஸோட தீர்ப்பு. ஹீரோயின் கண்ணு ஹீரோவை தான் தேடும். டோடு தேட வேணாம்னு சொல்லிடுவா. ஏன்னா ஹீரோ சியோலுக்கு கிளம்பிட்டு இருக்காராம், வரமாட்டாராம். சோல்ஜர் தத்தாவை கொண்டதுக்காகவும் மிஸ் நாம கொண்டதுக்காகவும் ஹீரோனை கிட்னாப் பண்ணதுக்காகவும் இந்த சைக்கோக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அத மிஸ் நாவால ஏத்துக்கவே முடியல. இவங்க மட்டும் கொலை பண்ணுவாங்களா, நான் அப்பீல் போடுவேன், சூ பண்ணுவேன், அவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க. மிஸ் நாம புடிச்சு இழுத்துட்டு போகும்போது ஈரினமாவும் நீ எல்லாம் மனுஷே இல்ல, என் தங்கச்சி நீ கொண்டுட்டல, நீ போடி, நீ எப்படி நரகத்துக்கு தான் போவ, அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இரு, நான் நரகத்துக்கு வந்து உன்னை தொர்த்தி தொர்த்தி வெட்டுவேன். இதெல்லாம் கேட்ட மிஸ் நாமும் வா வா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. பின்ன சைக்கோ வச்சே இங்க ஹீரோ கிளம்புறதுனால டெபுட்டி சீஃபுக்கு ஒரே குஷி தான். ஹீரோ கிட்ட போய் நீ போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இல்ல வருத்தமா இருக்கு, போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வைப்பாரு. வெளியே வந்த ஹீரோ அங்க யாரும் சைக்கிள் ஓட்டுறத பார்த்து ஹீரோயினை மிஸ் பண்ணுவாரு. அது தூரமா இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியும் ஹீரோ தன்னதான் மிஸ் பண்றாருன்னு. ஹீரோயின் தான் இப்ப மாறிட்டாங்களே, ஆனா ஏன் போய் பேசலான்னு தெரியல. நைட் ஹீரோயின் தான் திரும்பி படிக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அம்மா கிட்ட இதுல சுத்தமா உடன்படல. இதுக்கு மேல எதுக்கு சிவில் எக்ஸாம்லாம், பரவாயில்லமா வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் இந்த தடவை படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க உள்ள ஜாலியா பேசி சாப்பிட்டுட்டு இருக்க வெளியே ஹீரோ பாவமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டா ஹீரோ போன பிறகுதான் ஹீரோயின் வெளியே ட்ரிங்க் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ அங்க ஹீரோ விட்டுட்டு போன கேக்டஸ் இருக்கும். ஹீரோயின் கூட வளர்த்து கொடுத்தாங்களே அதே கேக்டஸ். கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல 2 இன்டர்ன்ஸ் சேருவாங்க. அவங்க எல்லாரும் இந்த லெஜெண்டரி இன்டர்ன் கதையை தான் கேட்பாங்க. அதாவது ஹீரோனோட கதைய இஷன் தத்துவம் அவங்க எந்த மாதிரி இன்டர்ன் தெரியுமா, சும்மா கிளீனிங் மாப வச்சே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க, இப்படி இப்படின்னு ஹீரோனை பத்தி புகழ்ந்து பேசுவாரு. இன்னொரு பக்கம் ஜென்னு அவன் இப்பெல்லாம் ஆல்பம் சாங் போட ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் செம்ம ஹிட் ஆகும். அவனோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அந்த ஆல்பம் சாங்ல கிரியேட் பண்ணுவான். அதை பத்தி இன்டர்வியூவும் கேட்க அவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் வரும். ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஹீரோ கூட சேரணும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஜின்னு தனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் சொன்ன ஜின்னும் அக்செப்ட் பண்ணிப்பான். இன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா அவரு எல்லா கடனையும் அடிச்சிட்டாரு. டூடுக்கு ரொம்ப நர்வஸா ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஏன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன்னு ஃப்ரெண்டும் கேட்க டூடு பண்ண மாட்டேன்னு சொல்வா. நீங்களே போட்டு விடுங்கன்னு கை தீண்டுவா. ஃப்ரெண்டும் சந்தோஷமாக்கி நீங்க போட்டு விடுவாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் 2 ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாங்களாம். ஆனா இந்த 3வது ரவுண்ட்ல தான் எப்பவுமே ஹீரோனுக்கு தப்பா நடக்குமா. ஒரு தடவை அப்பெண்டிக்ஸ் பர்ஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு தடவை கார் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன்னு எல்லாமே ஹீரோனுக்கு இந்த 3rd ரவுண்ட்ல தான் வருமா. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ் தான். இந்த டைமாவது ஹீரோயின் நல்லா பண்ணணும்னு டூடுவும் சொல்ல ஹீரோவும் நல்லதா இருக்காராம். 6 மாசத்துக்கு அப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் ப்ராசிக்யூட்டரோட சாப்பிடலான்னு போவாரு. இவங்க 2 பேரும் உட்காந்தோடனே அங்க இருந்தவங்க எந்திரிச்சு போவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான். அதிகமா வேலை செய்யறேன்னு எல்லா கேஸ்லயும் மூக்கு நுழைச்சி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு வச்சிருக்காரு. இப்ப இந்த ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உனக்கு புரியுதா இல்லையாடா, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா, எல்லாரும் உன்னை அவாய்ட் பண்றாங்க, சரி நீ எப்படியோ கண்டுக்க மாட்ட, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ ஏ டைப் தான், செம்ம பொண்ணுடா, என்னமா ஆர்கனைஸ் பண்றா, எக்ஸல் சீட்ல எல்லாம் பூந்து விளையாடுறா, அவளுக்கு ஏதோ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி பண்றா. இப்படிலாம் அந்த ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வரும். இந்த மாதிரி இன்னொரு ஆளுன்னு ஹீரோ சொல்லும் போதே அதே ஹீரோயின் தான். ஹீரோ அப்படி ஷாக் ஆயிடுவாரு. ஹீரோ பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருப்பா. அவ வீக்கெண்டுக்கு ஹீரோவை காஸ்பிளே போலாமான்னு கேட்க ஹீரோ எனக்கு பிளான் இருக்குன்னு சொல்வாரு. ஏன்னா ஹீரோ அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளை மீட் பண்ண போறாரா. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்க அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஹீரோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஹீரோனை பார்த்து கேட்பாரு. அப்படியே இந்த சீன் கட்டக்க இப்ப ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கா பிட்டு பிட்டா போட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு நைட்டு பாஸ்டா சாப்பிடலாம் வரீங்களான்னு கேட்க ஹீரோயின் நைட் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சு ஒட்டிக்கிட்டு இருந்த ஹீரோவும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு அவன் முயற்சியை விடுறதா இல்ல, வீக்கெண்ட்ல ஏதாவது கான்சர்ட் போலாமான்னு கேட்க அதுக்கும் ஹீரோயின் வீக்கெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது டேட்டுமா, நான் உன்னை டேட்டிங்க்கு கூப்பிடுறேன்னு அவன் ஓப்பனாவே சொல்றான். ஹீரோயினும்
நான் கோ ஒர்க்கர்ல டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இத கேட்ட ஹீரோவும், ஐயோ நானும் இப்ப கோ ஒர்க்கராச்சே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி விட்டா சரியாக்குதுன்னு ஹீரோ உள்ள வந்து கழிச்சு விட்டுருவாரு. உன்னை சீஃப் அப்பவே தேடிட்டு இருந்தாரு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன்னு ஹீரோவும் சொல்ல, அந்த ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு அட பாவி இப்ப வாடா சொல்லுவேன்னு அவரு ஓடி போயிடுவாரு. ஹீரோவும் ஹீரோயின் ஹீரோ கொடுத்த கேக்டஸ் வச்சிருக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு. ஹீரோயினும் ஏதாவது வேணுமான்னு கேட்க, ஹீரோ எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, நீ கோ ஒர்க்கரை டேட் பண்ண மாட்டியா? நான் இப்ப சொன்னேன் ஹீரோன்னு கேட்க, அத இப்ப சொன்னியே ஃப்ரெண்டு கிட்ட. ஹீரோயினும் அது கேக்குறவங்கள பொறுத்து பதில் மாறுன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒன்னே சிரிப்பு தான். ஓ அவனை அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னியா? சிரிச்சுட்டே டேபிள் மேல உட்காருவாரு. ரொம்ப நாள் ஆச்சுலன்னு கையை எடுத்துட்டு போயிட்டு அந்த கேக்டஸ் வச்சிருவாரு. அது குத்திக்கோ ஆன்னு ஹீரோ அலற, அத்தை ஏன்ட தொட்டேன்னு ஹீரோயின் அடிப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு முள்ளை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் நீ ஏன் என்ன தெரியாத மாதிரி பிக்கப் பண்ணன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஹீரோ தானே, ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்டு தான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்வாரு. ஹீரோயினும் நான் இப்ப சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானு, இல்லன்னு சொல்லேன்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்கள வீக்கெண்ட் மீட் பண்ண போறேன்னு சொன்னீங்களே யார் அதுன்னு கேட்பாங்க. அவங்க என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே ஹீரோ கிஸ் பண்றவாரு. கிரவத்தை பாத்துட்டு போறாங்கன்னு ஹீரோயின் படுப்புற, ஆனா ஹீரோக்கு அதை பத்தில கவலை இல்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோவும் கிஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போவாங்க. சாட்டர்டே நைட்டு மீட் பண்ணலான்னு ஹீரோ சொல்ல, எதுக்கு நைட்டு? டே டைம்ல மீட் பண்ணா. நான் தான் இப்ப ஓகே ஆயிட்டேனே, நீங்க தான் பாக்குறீங்களே. ஆமால எப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுதான் ஹீரோனுக்கே தெரியாதே. அப்ப ஹீரோக்கு பாட்டி இருக்கிற ஹீரோயின் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. அது எல்லாம் ஹீரோவோட இமேஜினேஷன் தான். அதுக்கப்புறம் சந்தோஷமா 2 பேரும் பேசிட்டே போவாங்க. ஹாப்பி எண்டிங். அதோட இந்த ட்ராமா முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.